இங்க ஒரு குகை மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் குளிக்கிற ஷவரை பாத்தீங்கன்னா ஒரு யானை எடுத்துட்டு வந்து அவர் மேல தண்ணியை ஊத்துது. இவர் ரொம்பவே ஏழையான குகை மனுஷன். அதனால இவரு டெய்லி ஒரு டைனோசர் மேல உட்காந்து கல்குவாரியில வேலை பார்த்துட்டு தான் வருவாரு. அதுக்கு காரணம் இவர் வீட்டுல இருக்கிற வறுமை தான். அந்த ஊர்ல இருக்கிற பஸ் எல்லாம் எப்படி ஓடுதுன்னா மக்கள் தான் அதுல போய் உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய காலை யூஸ் பண்ணி தான் அதை ஓட வைக்கணும். இந்த குகை மனுஷன் டெய்லி காலையில எந்திரிக்கிறதுக்கு அலாரம் எப்படி வச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா வெயில் படுற இடத்துல ஒரு கிறிஸ்டல் கல்லை வச்சிட்டு இருப்பாரு. அது மூலமா வர ஹீட்னால ஒரு ரோப் எரிஞ்சு அதுல கட்டி இருக்கிற கல்லு அப்படியே ஒரு மண்டையில டமால் விழுது. உடனே அவர் எந்திரிச்சுக்கிறாரு. எந்திரிச்ச உடனே ஒரு கழுதை அவர்கிட்ட நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே அவர் மூஞ்ச நக்குது. இவர் ஃபேஸ்ல இருக்கிற முடியெல்லாம் ஷேவ் பண்றதுக்கு ஒரு குட்டி முதலைய தான் ரேசரா பயன்படுத்துறாரு. அதை வச்சு ஷேவ் பண்ணா ஃபேஸ் பக்காவா க்ளீன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவருக்கு அவருடைய வைஃப் ஒரு டைனோசர் முட்டையை தான் உடைச்சி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய வைஃப் குப்பையெல்லாம் போடுற குப்பை தொட்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு கூப்பிடுறாங்க. அவர் நேரா எந்திரிச்சு வந்து ஸ்கிரீனை நவுத்துறாரு. பார்த்தா உள்ள ஒரு பன்னி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அது வாய்க்குள்ள கையை விட்டு உள்ள ஒரு ஸ்பூன் அடைச்சிட்டு இருக்கும். அதை வெளியில எடுப்பாரு. ஏன்னா அந்த பன்னி தான் குப்பை தொட்டி போல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவரும் ஒரு புது கார் வாங்கிட்டு இருப்பாரு. ஆனா இவங்களுக்கு அங்க பெட்ரோலே தேவைப்படாது. அந்த காரை பிரேக் அடிக்கிறதுக்கு கூட அவங்களுடைய காலை தான் யூஸ் பண்றாங்க. ஆனா அங்க வாழ்ற பணக்காரங்க மட்டும் டீரோடாக்டில தான் ஃபிளைட்டா பயன்படுத்துறாங்க.